ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள அவர் தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. இந்த நாளிலேயும் உங்கள் யாவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு நல்ல தலைப்போடு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை மெச்சிக்கொள்ளப் போகிறீர்கள், என்னை பாராட்டப் போகிறீர்கள், என்னை வாழ்த்தப் போகிறீர்கள். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது உண்மையாகவே கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை பரவசப்படுத்த போகிறது. அநேகருடைய முகம் வாடி இருக்கிறது. அந்த வாடின முகங்களை கர்த்தர் இந்த சனப்பொழுதில், இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்கள் முக வாட்டத்தை முக மலர்ச்சியாக கர்த்தர் மாற்ற போகிறார். I do strongly believe the word of God will change your life. உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு மறுரூபமான தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இப்போ இருக்கிற மாதிரியே உங்கள் முகத்தை வச்சுக்கோங்க, மாறிடக்கூடாது. எல்லாரும் என்னை பார்த்து சிரிங்க பார்க்கலாம். நல்லா சிரிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. என்னை பார்த்து தானே சிரிக்கிறீங்க. ஒரே சிரிக்குது, நீங்கள் சிரிச்சா என்ன கோச்சிக்குவா போகிறேன் நான்? நல்லா சிரிங்க பார்க்கலாம். நிறைய பேர் சிரிக்கல, எனக்கு வருத்தமாக இருக்குது. நல்லா சிரிங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே, the joy of the Lord is my strength. தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு பலன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம மற்றவங்களுக்காக மகிழ்ச்சியா இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். The joy of the Lord inside of my heart. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தருடைய மகிழ்ச்சி இருக்கிறது. அதனால தான் ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்ல முடிந்தது, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், மந்தையிலே மாடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் தொழுவத்திலே கட்டி, அந்த தொழு மரத்திலே கட்டி மாட்டி விட்டிருக்கிறாங்க. இரவிலே ராத்திரியிலே சிறைச்சாலையிலே அவரை கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, they were joyful heart during the time of prison. உள்ளுக்குள்ளே சிறைச்சாலையின் நடுவில் இருந்த போது கூட அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம். Turn your Bible to the book of 1 Corinthians chapter 10 verse 10. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை. Everyone turn your Bible to the 1 Corinthians New Testament. புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம். அழிக்கப்பட்டார்கள், நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். Let's talk to God. ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே, நீர் என்னோடு இடைப்படும். இந்த காலை வேளையில் நான் உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளை எங்கள் இருதயம் அதிரட்டும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பேச விரும்புகிறதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்க கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் செவிகளையும் மனதையும் சிந்தைகளையும் திறந்து கொடுத்தவர்களாய் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அதற்கேற்ற மனப்பக்குவத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எந்த இடையூறுகளும் இல்லாதபடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆவியானவர் உதவி செய்கிறாக. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி எங்களோடு பேசும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாய் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். எத்தனை பேர் தலைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. நான் சொன்னேன்லவா, உங்க முகம் மாறக்கூடாது.
முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கணும். டில் தி எண்ட்ஸ் ஆஃப் திஸ் மெசேஜ். இந்த செய்தியினுடைய இறுதி பகுதி வரைக்கும் நம்முடைய முகம் மாறக்கூடாது. இந்த காலை வேளையிலே தலைப்பு அதுதான் முறுமுறுப்பு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பகுதி வந்தே ஆகும். we have to come across whether we like it or not. நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ அதை கடந்து போய் ஆக வேண்டும். அது ஊடே போகும்படி கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். முறுமுறுப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையின் சிலருக்கு ஒரு பகுதியாக இருக்கிறது, சிலருக்கு வாழ்க்கையாகவே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சிலர் ஒவ்வொன்றை பார்க்கும் போதெல்லாம் முறுமுறுக்கிற அனுபவம், சிலருக்கு ஒவ்வொரு சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் முறுமுறுக்கிறதே வாழ்க்கையாக பழகிவிட்டார்கள். முதலிலே அது சிரமமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது அவர்களுக்கு பழக்கமான ஒன்றாய் மாறி போனது. எல்லாவற்றிலும் முறுமுறுக்கிற ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முறுமுறுப்பு அவசியமா என்று சொன்னால் நாம் எல்லாருக்கும் தெரியும், வேத வசனத்தின்படி அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல. we know it very clearly. அது நமக்கு உகந்தது அல்ல, அது நம்மை சார்ந்தது அல்ல, நமக்கானது அல்ல. முறுமுறுப்பு வேண்டாம் என்றுதான் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் விரும்புகிறோம். சபையும் அதைத்தான் விரும்புகிறது, தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். ஆனால் கேள்வி என்னவென்றால், முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகன்று போயிருக்கிறதா அல்லது இல்லாமல் இருக்கிறதா? அந்த முறுமுறுப்பு என்கிற விஷயங்களை நாம் வெறுத்திருக்கிறோமா? முறுமுறுப்பை நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அனுமதிக்காதபடிக்கு அதை தடுப்பு போட்டு தடை செய்து வைத்திருக்கிறோமா என்றால் அது இல்லை என்றுதான் பதில். ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு கட்டத்தில் முறுமுறுப்பு தேவனுடைய பிள்ளைகளை அட்டாக் பண்ணுது, தாக்குதல் நடத்துகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த முறுமுறுப்பு என்பது தேவனால் அனுமதிக்கப்படுகிற ஒன்று அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே இதை கடந்து போக வேண்டிய ஒரு காரியம். சிலர் அந்த முறுமுறுப்பிலே நின்று விடுகிறார்கள். கணவன் மனைவிக்கு விரோதமான முறுமுறுப்பு, மனைவி கணவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு, பொருளாதார குறைவு வரும்போது முறுமுறுப்பு வருகிறது. தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி ஒன்றும் நடக்கவில்லை என்றால் முறுமுறுப்பு வருகிறது. நல்ல மார்க் எடுக்கலைன்னா முறுமுறுப்பு வருகிறது. நல்ல நிலைமையிலே வேலை கிடைக்கவில்லை என்றால் முறுமுறுப்பு வருகிறது. நல்ல வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் முறுமுறுப்பு வருகிறது. நாம் எதிர்பார்த்த வரைபடத்துக்கு தக்கார் போல் அது சரியாய் நடக்கவில்லை என்றால் முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. முறுமுறுப்பு என்பது மனிதனோடு அல்லது தேவனுடைய ஜனங்களோடு அப்படியே ஒன்றிணைந்து கலந்து விட்ட ஒன்றாய் மாறி போய் விட்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த முறுமுறுப்பை நாம் சரி செய்ய வேண்டும். இந்த முறுமுறுப்பை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த முறுமுறுப்பை நாம் கையாள பழக வேண்டும். இந்த முறுமுறுப்பை யாரெல்லாம் சரியாய் கையாள பழக தெரியலையோ அவர்களுடைய வாழ்க்கை என்னவாகும் என்பது வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள் தான். முறுமுறுப்பு என்று சொன்னாலே யார் தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறார்கள்? The people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறார்கள். முறுமுறுக்காத இடமில்லை, முறுமுறுக்காத சூழ்நிலை இல்லை, முறுமுறுக்காத வனாந்தரங்கள் இல்லை, முறுமுறுக்காத பள்ளத்தாக்குகள் இல்லை. Everywhere they are murmuring against God. தேவனுக்கு விரோதமாகவே எழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இதுக்கெல்லாம் முறுமுறுப்பாங்களா என்கிற அளவுக்கு மிக மோசமான நிலையிலே அடித்தட்டு மக்கள் கூட முறுமுறுக்காத காரியங்களுக்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததாக வேதம் பதிவு செய்திருக்கிறது.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப முறுமுறுப்பு என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சரிவை, ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய முடியுமானால், இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த முறுமுறுப்பை சரியாக கையாள தெரியாவிட்டால், இந்த முறுமுறுப்பை குறித்து நாம் கவனம் செலுத்தாவிட்டால், இந்த முறுமுறுப்பை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஒழுங்குபடுத்தாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலும் சில பின்னடைவுகள் வரும் என்பதை வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. சிலர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த முறுமுறுப்பை குறித்து நீங்கள் கவனம் செலுத்தாவிட்டால் ஒரு பெரிய சரிவை நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முறுமுறுப்பு என்பது ஏதோ வார்த்தையினால் சொல்லிவிட்டு போகிற காரியம் அல்ல. இட்ஸ் ஆல் அபவுட் இன்னர் ஃபீலிங். உள்ளான மனுஷனுடைய ஒரு பெரிய பாதிப்பு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வெளியே சிரிக்கலாம், வெளியே எல்லாம் செய்யலாம், கை கொடுக்கலாம், we can shake the hands, we can smile at their face, அவர்கள் முகத்தை பார்த்து நாம் நகைக்கலாம், புன்னகை செய்யலாம். ஆனால் முறுமுறுப்பு உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். முறுமுறுக்கிற காரியங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இப்படிப்பட்ட முறுமுறுப்புக்கு அடிமையானார்கள்? அது அடிமையாவதற்கான காரணம் என்ன? ஏன் நன்றாக ஜெபிக்கிறவர்கள், நன்றாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை கடைபிடிக்கிறவர்கள், சபையினுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் கட்டுப்படுகிறவர்கள். ஆனால் ஏன், எப்படி, எந்த சூழ்நிலையில் இவர்கள் இந்த முறுமுறுப்புக்கு அடிமையானார்கள்? ஏன் இந்த முறுமுறுப்பு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தாக்கி அவர்களை அழித்து போட்டதினுடைய ரகசியம் என்ன? ஏதோ படித்து விட்டு போகிற காரியம் அல்ல. we have to think about it. நாம் அதை குறித்து சிந்தித்தே ஆக வேண்டும், இதை பேசியே ஆக வேண்டும். இந்த உபவாச நாட்களிலே ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒருவேளை நமக்கு முகம் சுளிக்கிற காரியமாக ஒருவேளை தோற்றம் அளிக்கலாம். இட் இஸ் நாட் லைக் தட். அது அப்படி அல்ல. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ எவ்ரிஒன் மஸ்ட். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஒவ்வொரு மனிதனும் சரி செய்ய வேண்டிய, we have to correct ourselves. நாம் சரி செய்து தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். அன்பானவர்களே, முறுமுறுப்பு என்பது உங்களை மட்டுமல்ல, எங்களையும் அது தாக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அது ஒருவனையும் விட்டு வைக்கிறது அல்ல. முறுமுறுப்பு எந்த வழியாக வேண்டுமானாலும் வரலாம். அதிகமான நேரங்களில் அது பக்கவாட்டு வழியாக வருகிறது. அதிகமான நேரங்களிலே நம்முடைய செவிகளை திறந்து கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க வேண்டிய நாம் எப்பொழுது நம்முடைய செவியை மந்தமாக்கி கொள்ளுகிறோமோ, எப்பொழுது நம்முடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் புறக்கணிக்கிறோமோ, எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் உலக காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமோ, எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் வேலைகள், உலகத்தின் பணங்கள் சம்பாதிப்பது, இப்படி போன்ற காரியங்களை, எப்படி பணக்காரனாகலாம், எப்படி மேன்மை அடையலாம், எப்படி வீடு வாசல் வாகனங்கள் போன்ற பொருட்களை வாங்கி சமுதாயத்திலே ஒரு நல்ல சொசைட்டியில நல்ல நிலைமைக்கு வரலாம் என்று ஏங்குகிற ஒவ்வொரு மனிதனையும் அது விட்டு வைக்கிறதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த முறுமுறுப்பு அவர்களை தாக்குகிறது. முறுமுறுப்பு அவர்களை சின்னாபன்னமாக உடைக்கிறது. முறுமுறுப்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழக்கச் செய்கிறதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே ஒரு 2 மிக முக்கியமான காரியங்களை அவங்களுக்கு முன்பதாக பதிவிடுகிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. போதுமான நேரம் நமக்கு இல்லாததுனால எவ்வளவு சீக்கிரமாய் நான் அதை 2 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக சொல்ல முடியுமோ சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள்
அவர்கள் தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள். we know that, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தண்ணீருக்காக முறுமுறுக்கிற ஒரு அனுபவம். இது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை நடந்திருக்கிறது. ஆனால் நடந்த ஒவ்வொரு முறையும் தேவன் வித்தியாசமான முறையிலே அவர்களுக்கு பதில் அளிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே, என்னை கேள், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் நான் தருவேன். ஆண்டவர் அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு மகிமையானவர், அவ்வளவு வல்லமை உடைய தேவன். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. Our God is a miracle working God. ஜீவனுள்ள தேவன், அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஆனால் இவருடைய முறுமுறுப்பு ஆண்டவரை விலகச் செய்கிறது, ஆண்டவரை சங்கடப்படுத்துகிறது, ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது. நாம நினைக்கிறோம், ஆண்டவரை நான் எந்த விதத்தில் முறுமுறுக்கல. இல்லைங்க, உங்களுக்கு தெரியுமா, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். உங்களுடைய செய்கை ஒவ்வொன்றும் உங்கள் வார்த்தையை விட அது பலமாக கிரியை செய்யக்கூடியது. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். ஒவ்வொரு வார்த்தை நம்ம பேசுறோம் அல்லவா, அதை விட நம்ம செய்கை இருக்கு பாருங்க, அது ரொம்ப சத்தமா. ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒருத்தங்க பிரியாணி நல்லா செய்யறாங்க, நல்ல பிரியாணி, அப்படியே பிளசன்ட் ஸ்மெல் வருது, அப்படியே அந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அப்படி சொல்ல வார்த்தை இல்லை. அது அது சொல்லும் போகுதே இந்த 2 கடவாப்பள்ளும் இழுக்குது. அவ்வளவு டேஸ்டாக சமைக்கிறாங்க, அவ்வளவு டேஸ்டாக சமைச்சிட்டு இருக்கிறாங்க. உள்ளே போகணும், சமையல் எப்போ முடியும்னு கேட்கணும்னு ஒரு ஆசை. எப்போ தட்டில் போடுவீங்க, இல்லை நானே எல்லாம் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. வெளியில் நிற்கிறோம், அவ்வளவு அருமையாக சமைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் வருது, ஒரு லேடி வர்றாங்க, மூக்கை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க, மூக்கை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. நீங்கள் எப்படி நினைப்பீங்க? உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? வாங்க சிஸ்டர், சந்தோஷமாக வாங்க, நீங்கள் மூக்கையும் பொத்திக்கங்க, வாயும் பொத்திக்கங்க, வாங்க. யாராவது அப்படி நல்லவங்க இருக்கிறீங்களா அழைச்சி அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு? முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிடிக்கலன்னா வெளியில் உட்கார வேண்டியதானே. இதுதான் உனக்கு பிடிக்காது இல்லை, வெளியில் உட்கார வேண்டியதானே, எதுக்குள்ள வர்ற சொல்லுவோமா இல்லையா? அன்பானவர்களே, அந்த எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, முறுமுறுப்பு என்பது வார்த்தையினால சொல்லணுங்கிற அவசியம் அல்ல. ஒரு சின்ன செய்கை போதும், more than enough. The small action is more than enough. ஒரு சின்ன விஷயம் போதும் அவர்களை முறுமுறுக்கிறதுக்காக ஒரு சிரத்தை எடுத்து ஒரு பிராக்டிஸ் பண்ணி அதுக்காக ஜிம் எல்லாம் போய் நம்ம முறுமுறுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்ணி, அதுக்காக நம்ம ட்ரைனிங் எடுத்து, அதுக்காக ஒருத்தர்கிட்ட கேட்டு டியூஷன் போய், அதுக்காக நம்ம செலவு பண்ணி முறுமுறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. முறுமுறுப்பு நம்ம தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நம்ம தாய் யாரையாவது முறுமுறுத்திருப்பாங்கல்ல, அப்பையிலிருந்தே நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம்? உள்ள ஒட்டி இருக்கும். இந்த முறுமுறுப்பு என்பது நமக்கு அப்படியே இன்பில்ட்டா வந்த ஒரு விஷயம். ஆனா இந்த முறுமுறுப்புனாலே ஒரு கூட்டமே அழிஞ்சு போச்சு. அன்பானவர்களே, அதைத்தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ண நான் வாஞ்சிக்கிறேன். முதல் காரியம் அவர்கள் தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள். ஏங்க, தண்ணிக்காக எல்லாம் முறுமுறுக்கிறது? தண்ணி இல்லாத எங்களுக்கு தாங்க தெரியும் முறுமுறுப்ப. எங்களுக்கு நாங்க சொல்லத்தான் செய்வோம்.
இங்க பாருங்க, லாரி தண்ணி பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் பைப் போட்டு நிக்கிறோம்னு. தண்ணி கஷ்டம் வந்தவங்களுக்கு தாங்க தெரியும். நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு தெரியாது அந்த கஷ்டம். சரிப்பா, இங்க என்ன நிலவரம்? எனக்கு அருமையானவர்களே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் புக் ஆஃப் எக்ஸோடஸ் 15வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15:24. முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷ காலம் அடிமைத்தனத்துக்கு பிறகு ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, ஆபிரகாமுக்கு சொன்ன பிராமிஸ் படி ஆண்டவர் அவர்களை விடுவித்து எடுத்து கொண்டு போய் கானான் தேசத்திலே அவர்களுக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக, அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் மனதில் ஒரு திட்டம் வைத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு வாக்களித்தார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்றார். புறப்பட்டு போனார்கள். சிவந்த சமுத்திரம் வந்தது, விடுவித்தார். பார்வோனின் சேனை துரத்தினது, விடுவித்தார். எல்லாவற்றிலையும் அவர்களுக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்த போதும் இப்போ ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம், சின்ன பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறோம், குழந்தைகள்லாம் வந்திருக்கிறோம், வயோதிபர்கள்லாம் வந்திருக்கிறோம், வியாதியஸ்தர்கள்லாம் வந்திருக்கிறோம், கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்திருக்கிறார்கள், பாலுங்கிற குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் வந்து நடந்து வந்து அப்பொழுது தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல வந்து நிற்கிறது ஒரு கடினமான விஷயம்தான். இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப கஷ்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து விட்டார்கள். இப்ப தண்ணி இல்லைன்னு கண்ட உடனே யார போக்கஸ் பண்றாங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா யாரை டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு பிரச்சனைன்னா யார் ஞாபகத்துக்கு வருவாரு? ஏசாமி எல்லாம் ஞாபகத்துக்கு வர மாட்டாரு, ஆண்டவர் எல்லாம் ஞாபகத்துக்கு வர மாட்டாரு. கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டிலே ரத்தம் சிந்தினார் அல்லவா? நமக்கு ஒரு அடிமை ஒருத்தர், என்ன சொன்னாலும் செயல்படுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. அவரை பிடிச்சோம்னா சரி பண்ணிக்கலாம், அவர்கிட்ட போயிடுவோம். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் சில பேர் சர்ச்சை இங்கே வச்சுட்டு வீடை துபாயில் வச்சுக்கிறாங்க. அங்கே போயிட்டோம்னா சந்திக்க முடியாதுல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலைல டப்புன்னு வந்து இறங்கி ஒரு செய்தி கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களா, வெரி குட் வெரி குட், விசேஷம்னா வந்து பார்த்துக்குவோம், டப்புன்னு போய் அங்கே செட்டில் ஆகிடணும். பிரச்சனை இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தண்ணீர் இல்லைன்னு அப்படியே எல்லாருடைய முகம் ஒரே மாதிரியே 6 லட்சம் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வயோதிபர்களும் எல்லா மிருக ஜீவன்கள் உட்பட அப்படியே they are faced to turn to the Moses and Aaron. அப்படியே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செய்கிறாங்க? இந்த பையன் தான் கூட்டிகிட்டு வந்தான், இவன் தான் கூட்டிகிட்டு வந்தான். ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. புள்ள கத்துது, இங்கே குதிரை இழுத்துட்டு வந்திருக்குது, மிருகஜீவன் தாத்தா பாட்டியோட எலும்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, வேற எல்லாத்தையும் தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாமே இருக்குது. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு குதிரைக்கு, கழுதைக்கு, மிருகஜீவன்களுக்கு, கோழிக்கு கூட ஒன்றும் வழி இல்லை. என்ன செய்யறதுன்னு தடுமாற்றம். மோசையை பார்க்குறாங்க, ஆரோனை பார்க்குறாங்க, தண்ணி இல்லை. உன்னைய கொண்டுட்டா எல்லாம் சரியாயிருங்கய்யா, உன்னைய போட்டு தள்ளிட்டா எல்லாம் சரியாயிடும். இப்போ நிறைய பேருடைய பிளானே அதுதான். ஒரே சாத்தி முடிச்சுட்டா எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடும். அன்பான தேவ பிள்ளைகளை, இது நேற்று இன்னைக்கு நடக்கல. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக 1800 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர்
இவர்களை அற்புதமாய் நடத்தி வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார், ஆச்சரியமாய் நடத்தி வந்தார், பிரமிக்கத்தக்க வகையிலே நடத்தி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன? ஏன் முறுமுறுக்கிறாங்க? தண்ணி கொடுக்க கூட வழி இல்லை, எதுக்கே எங்களை கூட்டிட்டு வந்த? தண்ணி எவ்வளவு இம்பார்ட்டன்ட். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தண்ணீர் இல்லைன்னு இப்ப ஏன் இந்த தண்ணீருக்காக இப்ப பிரச்சனை என்னன்னு வாசிங்க. 17வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 17:3. என்னை நல்லா ஃபாலோ பண்ணுங்க வசனத்தை, அப்பதான் நல்லா புரியும் இந்த செய்தி. இருந்தபடியினால் முறுமுறுத்து எங்கள் பிள்ளைகளையும் எனக்கு அருமையானவர்களே, நாங்க நல்லா தனியா இருந்தோம், உன்னை கேட்டோமா? நாங்க வெளியே போகணும்னு கேட்டோமா? எங்களை நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், பாலும் தேனும் ஓடுகிற கூட்டிட்டு போறேன், மோர் தயிர் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறேன், கார் பங்களா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு கொண்டு வந்து இப்ப சாக்கடையில் தள்ளி வச்சிருக்க. இப்ப தண்ணியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, புள்ள கத்துது. இப்ப இந்த பிள்ளைக்கு நீ பதில் சொல்லு, இல்லைன்னா இங்கேயே உன்னை கொன்னே விடுவோம் நாங்க. ஜனங்கள் பயங்கரமாய் கொந்தளிக்கிறார்கள். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அற்பமான தண்ணீருக்காக ஏன் இவர்கள் இவ்வளவு முறுமுறுப்பு உச்சக்கட்டத்துக்கு போறாங்க? இப்ப இவங்களுடைய பிரச்சனை என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 15வது அதிகாரத்துல நீங்க 25வது வசனத்தை கவனிங்களேன். காண்பித்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நாள் தெரியுமா? 3 நாள் இரவும் பகலும் பிரயாணப்பட்டு அவர்கள் தண்ணீர் கிடையாமல் அந்த வனாந்தரத்திலே நடந்தார்கள். ஒரு நாள் தண்ணி இல்லாம நடக்கலாங்க, 2 நாள் எப்படி சமாளிக்க? அது குழந்தைய வச்சுக்கிட்டு, வயதானவர்களை வச்சுக்கிட்டு, மிருஜீவன்களுக்கெல்லாம் கால் தளர்ந்து போயிடாதா? அது எப்படி சுமக்கும்? ரொம்ப கடினமான விஷயம். 3 நாள், இப்ப 3வது நாள் ஆச்சு, தண்ணீர் இல்லை. இப்ப தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்ப வந்து ஒரு இடத்துல பாக்குறாங்க, ஓ தண்ணீர் இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியல? குடிக்க முடியல. The water is there, they are not able to drink it. அதை குடிக்க முடியல. ஏன் அப்படின்னா அது கசப்பா இருந்தது. இந்த இடத்துல தான் செய்தி ஆரம்பமாகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஏன் முறுமுறுப்பு வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருமானால், எப்ப கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறக்கிறோமோ, எப்பொழுது கடந்த காலங்களில் எப்படி கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் மறக்கிறோமோ, அப்பொழுது நமக்கு எதிர்காலத்தை குறித்த இல்லாமையை குறித்த வருத்தத்தினாலே முறுமுறுப்பு நமக்கு உண்டாகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? They forgot every miracles of God. எல்லா அற்புதங்களையும் மறந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். They are not able to walk through the waters. அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே அவர்களால் கடக்க முடியவில்லை. நின்று கொண்டிருக்கிறார்கள், முழித்துக் கொண்டிருக்கிறார்கள், திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்வோனின் சேனை துரத்தி கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? மோசே, ஆண்டவர் மோசே கேட்கிறார், ஆண்டவரே இப்படி வந்து நிறுத்தி வைத்திருக்கிறீரே, நான் என்ன செய்ய? உன் கையில் என்ன பாருக்கு? கோல் நீட்டு. ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்திலே, வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே, சரித்திரத்திலே முதன் முறையாக தம்முடைய ஜனங்களுக்காக 6 லட்சம் புருஷர்களுக்காக, ஸ்திரீகளுக்காக, அந்த எலும்புகளுக்காக அவர்கள் கொண்டு வந்த எல்லா மிருக ஜீவன்கள், எல்லா பொருட்களும் உட்பட அவைகளை நடத்தி செல்வதற்காக இந்த உலகத்திலேயே ஒருவருக்கும் நடைபெறாத ஒரு மிகப்பெரிய சரித்திர அற்புதத்தை கர்த்தர் செய்து சமுத்திரத்தை
சமுத்திரத்தையே இரண்டாக பிளந்து அவர்களை ராம் முழுவதும் பத்திரமாய் நடத்துவதற்கு பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் நிறுத்தி வைத்த இந்த அற்புதத்தை மறந்து போனார்களோ அப்பொழுது முறுமுறுப்பு அவர்களை தாக்க ஆரம்பித்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் இருக்கிறது முறுமுறுத்ததுனால நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை, அடைய வேண்டிய அற்புதங்களை, அடைய வேண்டிய நன்மைகளை, அடைய வேண்டிய சுகத்தை, அடைய வேண்டிய விடுதலையை நீங்கள் அடையாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் மறந்து போயிருக்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் மறந்து போயிருக்கிறீர்கள். உங்களுக்கு கொடுத்த விடுதலையை நீங்கள் மறந்து போயிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் கொடுத்த சுகத்தை நீங்கள் மறந்து போயிருக்கிறீர்கள். நீங்கள் மறந்தபடியினாலே தான் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், இல்லாமையை குறித்த பயம், வறுமையை குறித்த பயம், தரித்திரத்தை குறித்த பயம், இந்த பயத்தின் அடிப்படையிலே முறுமுறுப்பு வந்து விடுகிறது. இப்பொழுது மனுஷனை அல்ல, தேவனை முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோம். We are not murmuring against the pastor or Moses and Aaron. மோசேக்கும் ஊழியக்காரனுக்கும் விரோதமா நம்ம முறுமுறுக்கலைங்க. We are murmuring against God. தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் செய்த அற்புதங்களை நாம் மறந்து போயிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அற்புதங்களை மறந்து போனார்கள். யோசித்து பாருங்க, இவங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை பிளந்து கொடுத்ததே பெரிய அற்புதம். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குமா? இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குமா? இப்படி ஒரு வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரா? இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்க முடியும்? எல்லாம் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணி தயவு பாராட்டி அவர் நமக்கு செய்த அற்புதங்கள். ஆனா இதையெல்லாம் நினைவு கூறாம இல்லாமை, வறுமை, தரித்திரம், எதிர்காலத்தை குறித்த பயம், இவைகள் எல்லாம் முறுமுறுப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது என்ன தெரியுமா? இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இவன் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவருடைய மனதில் என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு? எப்பா, சிவந்த சமுத்திரத்தையே பிளந்து கொடுத்தவர் இந்த வனாந்திரத்தில் நமக்காக தாகத்துக்கு தண்ணீரை கொண்டு வர அவரால் முடியாதா என்ன என்று அவர்கள் விசுவாசித்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மிடத்தில் அது இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் எந்த இடத்துல டிஃபிகல்ட்டா இருக்கோ, எந்த இடத்துல சிரமமா இருக்கோ, எந்த இடத்துல நமக்கு முடியலையோ, எந்த இடத்துல மிக கடினமா இருக்கோ, எந்த இடத்துல நகர்த்த முடியலையோ, எந்த இடத்துல நம்ம வார்த்தைகள் சொல்ல முடியலையோ, எந்த இடத்துல விசனமா இருக்குமோ, அந்த இடத்துல கர்த்தர் நமக்கான ஊற்றுக்களை திறப்பதற்கு கர்த்தர் தயாராக இருக்கிற போது ஏன் நாம் முறுமுறுக்க வேண்டும்? ஏன் முறுமுறுப்பு நமக்குள் வர வேண்டும்? இல்லாதவைகளை குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உலகத்தினுடைய கவலைகள், சரீரத்துக்குரிய கவலைகள், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் தாயின் கருவிலே உங்களை வேறு பிரித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கானவைகளை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். God has already prepared everything for your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்தா நல்ல கரங்களை அடிச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. Do believe the word of God. The God has stored everything for your life. உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் எதிர்காலத்திலே, உங்கள் பிள்ளைகளுக்குரியவர்களை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அவர் பொக்கிஷத்தை உடையவர். அந்த ஆரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உதைபொருள்களையும் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று சொன்ன அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன், எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிட்டார். அவர்கள் மாறா என்கிற இடத்துக்கு வந்தபோது அந்த மாறா அவர்களுக்கு கசப்பா இருந்தது. மாறா என்பதின் பொருள் கசப்பு. எனக்கு அருமையானவர்களே, எப்ப கசப்பா நம்முடைய அனுபவம் நமக்கு வருகிறதோ அப்ப நாம கர்த்தரிடத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது?
எப்போ உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, உங்க சூழல்ல, உங்க 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 வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கசப்பான அனுபவம் வருகிறதோ, நல்ல கவனிங்க. முறுமுறுப்பு இல்லை, முறுமுறுப்பு இல்லை. வேர்ட்ஸை நீங்க நல்லா கவனிக்கணும். முறுமுறுப்பு இல்லை. பிட்டர்னஸ் அண்ட் மர்மரிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். முறுமுறுப்பும் கசப்பும் ஒன்றல்ல. நீங்க முறுமுறுக்க கூடாத இடத்துல முறுமுறுக்குன்ற ஒரு சூழ்நிலை வருகிற போது அந்த முறுமுறுப்பை நீங்கள் கசப்பாக்கி, அந்த கசப்பை மருந்தாக்கி, அந்த மருந்தை நீங்கள் உட்கொள்ளுகிற அளவுக்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களானால், என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கான ஆண்டவர் தீர்வை, பதிலை, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தமாய் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல செஞ்ச காரியம், மோசே அழுகுறான். என்ன ஆண்டவரே, இவங்க எல்லாம் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட கோச்சுக்கிட்டா நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்னையா பண்ணுவேன்? நீ சம்பளத்தை வாங்கி என்கிட்டயா கொடுக்குற? உன் குடும்ப செலவெல்லாம் நானா பார்க்குறேன்? நான் ஆசாரியன். இந்த இடத்துல நீ புரிஞ்சுக்கணும், மோசேட்டி ஆரோன்ட்டி கோபப்படுறதுனால எதுவுமே நடக்க போறதில்லை. அவங்க உனக்கு நன்மை செய்யதான் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி உன்னை கொண்டு வந்திருக்கிறார்கள். முறுமுறுக்கக்கூடிய இடம் அல்ல அது. அந்த கசப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம். எனக்கு அருமையானவர்களே, மாறா வழியாகத்தான் கர்த்தர் நடத்த வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. நம்மள்ட்ட ஒரு மோசமான குணம் இருக்கு, தெரியுங்களா? என்னையும் உட்பட தான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. நம்மள்ட்ட ஒரு மோசமான குணம் இருக்கு. ஆண்டவர் நிறைய தரும்போது நம்ம முகம் எப்படி இருக்கும்? அவர் God is a good God. எனக்கே ஒருத்தன் அனுப்புறான், God is good all the time, all the time God is good. கர்த்தர் இப்பதான் நல்லவர்னு உனக்கு தெரியுதா? ஆண்டவர் அற்புதம் செய்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அப்படியே சும்மா புன்னகையோட, ஆனா சில கசப்பான அனுபவங்கள் வரும்போது we are not able to accept it. ஆண்டவர் சரியில்லை. ஆண்டவரே என்ன ஒண்ணலாம், அம்மா என்ன ஒண்ணலாம். அருமையானவர்களே, அதான் முறுமுறுப்பு. நான் தான் சொன்னேன்லவா, முறுமுறுப்புக்கு வார்த்தை கிடையாது, முறுமுறுப்புக்கு பேச்சு கிடையாது, முறுமுறுப்புக்கு மூஞ்சி மட்டும் போதும், மூஞ்சி மட்டும் போதும். பிடிக்கலைன்னா அப்படி ஒரு ஆக்ஷன் தான். ஒன்று அவன் செத்துருவான், இல்லைன்னா பின்னாடி இருக்கிறவங்க செத்துருவாங்க. ஒரே ஒரு ஆக்ஷன் உசுரே போயிடும், நொந்து போயிடுவோம். நம்ம சில பேருக்காக கடினமாக உழைப்போம், அலைவோம், திரிவோம், பிரயாசப்படுவோம், எல்லாம் செய்வோம். அப்படிமாங்க பாருங்க, அவ்வளோதான். அதுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை? அது எப்படி சொல்லுவீங்க? எந்த இலக்கணத்திலையும் அதுக்கு பதில் கிடையாது, எந்த மொழியிலையும் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. அப்படின்னா என்னன்னா டோட்டல் வேஸ்ட். சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை நீ பண்ணது, அவ்வளோதான். அட பாவிங்களா, இவ்வளோ உங்களோட இவ்வளோ ட்ராவல் பண்ணனேடா, இவ்வளோ பிரயாணம் பண்ணினேன், கூட தானே வந்தேன், இப்படி 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 பண்ணிட்டீங்களே. எனக்கு அருமையானவர்களே, மோசையும் நானே இவ்வளோ விசனப்படுறேன்னா, ஐயோ 6 லட்சம் புருஷன் அவனை கும்பிடணும். நம்ம மோசைய ஆமாம் கும்பிடணும். மோசையும் ஆரோனும் அப்பா பாப்பா அப்பா. அதனால தான் ஆரோன்னு இவங்க கொன்னாலும் கொண்டுருவாங்க. ஆகவே எல்லாரும் நகையை கழட்டி கொண்டாங்க. நான் ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சிடுறேன், இதுதான் உங்களை விடுதலை செஞ்சிச்சுன்னு நான் சொல்லிட்டு நான் ஒதுக்கிறேன். அங்கேருந்து மலையிலேருந்து மோசை இறங்கி வர்றாரு. என்னடா இது வேற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. எல்லாம் அல்லேலியா சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவன் வேற விதம் வார்த்தை சொல்லி உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறானே கீழே. அப்போ தான் இது அபதனி சோத்தமும் இல்லை, ஜெயதுனி சாத்தமும் இல்லை, இது வித்தியாசமாக இருக்குது சார், வாங்க சார் போகலாம் அப்படின்னு கீழே இறங்கி வராங்க. ஐயா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு எவ்வளோ கோபம் வந்திருக்கும். அன்பானவர்களே நல்ல கவனிங்க.
அப்ப இந்த 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 மாறா என்கிற கசப்பு வருகிற போது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இப்ப சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் ரெண்டா பிரிச்சுட்டாரு. நீங்க எப்படி நடந்து போவீங்க? எப்படி நடந்து போவீங்க? பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு இங்க வரா திமிங்கலம், இங்க வரா சுறா மீன், இங்க வரா சீலா மீன், இங்க வரா வஞ்சர மீன், இங்க வரா பாறை, இந்த மாதிரி கடல் முதல்ல சொல்லியிருப்பீங்களா? எப்படி ஒரு அக்வாரியத்துக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி கர்த்தர் கூட்டிட்டு போய் எல்லாவற்றையும் கண்கொள்ளா காட்சியை, மேல பார்த்தா வானம், சைட்ல பார்த்தா இந்த பக்கம் அக்வாரியம், லெப்ட்ல ஒரு அக்வாரியம், அப்படியே பார்த்தா இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கடல், அப்படியே கண்ணாடி போல திரையிட்டு அழகா அதுல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கீழே பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லை, சேர் இல்லை, சகதி இல்லை, பாறை இல்லை, வெட்டாந்தரை. வெட்டாந்தரை சமுத்திரத்தின் நடுவே ரோடு போட்டு இவர்களை பத்திரமாய் நடத்தி வந்த தெய்வத்தை மறந்து போனார்கள். அருமையானவர்களே, the thing is, இதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இதுதான், when you begin to forget the miracle of God, you are totally murmuring against God. நீங்க எப்ப தேவன் செய்த அற்புதத்தை மறக்கிறீங்களோ அப்ப கர்த்தருக்கு விரோதமா நீங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். We should never forget the miracle of God. ஆண்டவருடைய அற்புதத்தை நம்ம மறக்க கூடாதுங்க. நம்ம மனசுல என்ன தெரியுமா வச்சிருக்கிறோம்? 30 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பேசினான் பாரு, அவன் உள்ள வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது. அவனுக்கு எனக்கு அன்னைக்கே துண்டு விழுந்துருச்சு. அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். பகைமை, கசப்பு என்கிற விஷயத்தை கர்த்தர் அப்படி போட்டு பார்க்குறார். இவங்க ஒழுங்கா இருக்காங்களா? சிவந்த சமுத்திரத்தில் வரும்போது நல்லா தான் வந்தாங்க, நல்லா இருக்கிறாங்க. அற்புதம் நடக்கும்போது, பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா, ஏதாவது வேணுங்களா பாஸ்டர், வா அப்படிங்களா, ஓகே வந்துடுவோம். அப்புறம் பிரதர் எங்கே இருக்கிறீங்க, சிஸ்டர் வந்துடுவீங்களா, பாப்போம் பாஸ்டர், பாப்போம் பாஸ்டர். எப்படி, எதை பார்க்கறது? நீ வருவேன்னு வாசல்லே பார்க்கறதா? அருமையானவர்களே, நாம ரொம்ப சுலபமா தேவனுடைய அற்புதங்களை மறந்து போகிறோம். மாறா என்கிற இடத்துக்கு அவர்கள் வந்தபோது அந்த கசப்பை கர்த்தர் அனுமதித்தார். அந்த கசப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பா, ஒரு ராத்திரி முழுவதும் சமுத்திரத்தில் என்னடா அப்ப சந்தோஷமா வந்த? சரி, பார்வோனின் சேனை துரத்துது, பிடிச்சிட்டு போயிருந்தா மறுபடியும் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் வச்சிருந்திருப்பான். ஜென்மத்துக்கு உன்னை வெளியில விட்டுருக்க மாட்டான். ஆனா கர்த்தர் உன்னை விடுதலை செய்து, ஆண்ட வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்னாலே போனதான தேவனுடைய அந்த மகிமை அப்படியே பின்னாடி விலகி பின்னாடி வந்து எகிப்தின் சேனைக்கும் பார்வோனின் எபிரேய சேனைக்கும் அந்த பார்வோனின் சேனைக்கும் இடையே ஒரு இடைவெளியை கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களை நெருங்க விடாமல் செய்து அவர்களை பத்திரமாய் கரையேற்றி அந்த சிவந்த சமுத்திரத்திலே அந்த பார்வோனின் சேனைகள் முழுவதுமாக அவர்கள் உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதத்தை வருத்தத்தோடு நடத்தவும் ஆண்டவர் செய்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்காக கர்த்தர் தன்னுடைய சேனைகளின் ராணுவத்தை இறக்கி ஆண்டவர் சமுத்திரத்தை மூடச் செய்து அவர்கள் ராணுவத்தை எல்லாம் அழித்து போட்டார் அல்லவா? அப்பெல்லாம் கர்த்தர் உனக்கு நல்லவரா தெரிஞ்சாரு. இப்ப 3 நாள் தண்ணி இல்லைன்னொன்னே உனக்கு டென்ஷன் வருதோ, முறுமுறுப்பு வருதோ? உனக்கு விவரம் பத்தலப்பா, நமக்கு விவரம் பத்தலப்பா. இந்த முறுமுறுக்காம என்னை எகிப்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்த தெய்வம் என்னைய இந்த இடத்துல ஒருபோதும் என்னை சாக விட மாட்டாரு, என் பிள்ளைகளை சாக விட மாட்டாரு, என்னை நடத்திடுவாரு, எனக்கு தண்ணி தருவாரு அப்படின்னு ஒரு விசுவாச வார்த்தை. ஐயா மோசே வாங்க, ஐயா ஆரோன் வாங்க, நம்ம எல்லாரும் சபையாரா கூடி நம்ம கர்த்தரை நோக்கி முறையிடுவோம் அப்படின்னு ஒருத்தன் கூட சொல்லலையா? இப்ப எனக்கு ஒன்று தோணுது, இந்த செய்தி ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும்போது ஆவியானவர், இனி யாராவது பிரச்சனைன்னு
உங்களுக்காக பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா வாங்க பிரதர், ஒரு 3 மணி நேரம் குடும்பமாக உட்காந்து நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். நான் பக்கத்துலேயே ஒரு குச்சி வச்சிருப்பேன். எதுக்கு தெரியுமா? நீ தூங்குனா மண்டையிலே சாத்துறதுக்கு. நான் உனக்கு ஜெபம் பண்ணுவேன், நீ தூங்குவியா? ஜெபம் பண்ணு, வாங்க ஜெபம் பண்ணுவோம். உன் பிரச்சனையை சொல்றதை விட பிரச்சனையை தீர்க்க தேவனிடத்திலே உன் காரியத்தை நீ தெரியப்படுத்து. எனக்கு அருமையானவர்களே, இப்ப எனக்கு ஒரு கேள்வி உண்டு. நீங்க விசேஷமா பிரியாணி வீட்டில் செய்யும் போது பாஸ்டரை ஞாபகத்துக்கு வர்றதில்லை. ஐயோ என்ன சாப்பிட்றாரோ தெரியலையே பாஸ்டரு அப்படின்னு ஞாபகத்துக்கு வராது. எப்படி வீட்டில் துணிமணியெல்லாம் எடுக்கும்போது ஐயோ பாஸ்டர் என்ன பண்ணுறாரோ தெரியலையே அதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. ஐயோ பாஸ்டர் இதில் சர்ச்சில் எவ்வளோ காரியம் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணாரோ தெரியலையே அதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தலைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பாஸ்டரை ஞாபகத்துக்கு வந்துடும். பாஸ்டர் ரொம்ப தாங்க முடியல, செத்துடலாம்னு இருக்கு பாஸ்டர், என்னால் முடியல, நீங்கள் வாங்க வீட்டுக்கு வாங்க. இங்கே சோத்தில் கையை வச்சுக்கிட்டு சாப்பிடாம கூட பாதி சாப்பிட்டுட்டு சாப்பிடாம ஐயோ இருக்கிறது கொஞ்சம் ஆத்துமா, அதுலேயும் 10 செத்து போச்சுன்னு என்ன பண்ணுறது, இருக்கிற ஆட்டையாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு அடித்து பிடிச்சி ஓடுனா அங்கே அவங்க எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு எப்படி இருக்கும்? நமக்கு அவங்க கோபம், அவங்க பிரச்சனை, அவங்க சண்டை, நான் பட்டினியோட உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரு ஜூஸ் கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. நான் கொண்டு போன தண்ணியவே நானும் மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு அவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஒரு வெந்நீர் வச்சு கொடுக்க ஆள் இல்லை. எங்களுடைய பரிதாபத்தை நான் எங்கே போய் சொல்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஜனங்கள், வாங்க பாஸ்டர் வாங்க ஐயா நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தனா சொன்னானா? சொல்ல இல்லைங்க. நீங்களும் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் எப்பேற்பட்ட ஆள்? ஐயோ, மொதல் வார்த்தை சொல்கிறதே, நான் அடிக்கடி அதை சொல்லிகிட்டு இருக்கேன்ல, மொதல் வார்த்தை ஏதாவது ஒன்று, ஐயோ எப்பா எல்லாம் கவனிங்க, குடும்பமாக பாஸ்டருக்கு தெரிய வேணாம், பாஸ்டர்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா தெரிஞ்சா நான் அவன்கிட்ட வந்து அப்படியே அபகரித்து எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் பாரு. நான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 3 நாளும் அவர்கள் அலைய விட்டு, கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை அலைய விடுறாரு. நீ போப்பா, நீ இரு, என்ன பண்ற, உன் முறுமுறுப்பு வெளியில வருதா, உன் கோபம் வருதா பார்க்குறாரு கர்த்தர், டெஸ்ட் பண்றாரு. இந்த டெஸ்ட்டில் இப்போ வரைக்கும் எவனுமே பாஸ் பண்ணலை. அதுதான் ஒரு ஹைலைட்டு. எனக்கு அருமையானவர்களே, பாஸ் பண்றதுக்கு முயற்சி செஞ்சவெல்லாம் பெரிய ஆளு, அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். இப்ப ஆண்டவருடைய முயற்சி, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் தான் வச்சாரு. அற்புதங்கள் நடந்துச்சு. சிவந்த சமுத்திரம், ஏன் நான் ஆண்டவரே நாங்கள் நீங்கள் திறந்த சிவந்த சமுத்திரத்தெல்லாம் போக மாட்டேன் சொல்ல வேண்டியதானே? சொல்ல வேண்டியதானேயா? அந்த அந்த சையத்தோட நாங்களும் சேர்ந்து சாகிறோம் அப்படின்னு போய் சாக வேண்டியதானே? அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ தண்ணீர் கிடையாமல் உனக்கு व्यसனம் வந்த உடனே, உனக்கு கஷ்டம் வந்த உடனே, அப்போ இல்லாமை, வறுமை, கஷ்டம், கசப்பு எப்பொழுது வருகிறதோ அப்போ நாம் என்ன செஞ்சிடறோம், நம்மளை அறியாமலேயே. என்னையே பார்த்தே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் சரியாக ஜெபம் பண்ணுறதில்ல. ஆமையா, நீங்கள் பெரிய தானியல், நீங்கள் பெரிய ஜெப வீரர், நீங்க 3 வேளையும் இரவும் பகலும் அந்தி சந்தி மத்தியான வேளையில பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக ஜெபிக்கிறாள். அருமையானவர்களே, இதெல்லாம் முறுமுறுப்புங்க, இதெல்லாம் முறுமுறுப்பான காரியங்கள். அபிஷேகம் பண்ணி தேவன் அதுக்குன்னு ஸ்பெஷல் அனாயிட் பண்ணி தான் இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்காரு. We are not qualified by the certificate or denominations. We are qualified by God.
தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நாங்க. ஆண்டவர் அப்படித்தான் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாரு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு அருமையானவர்களே, அப்ப இந்த தண்ணீருக்காக, மாறாவுக்காக, இந்த கசப்புக்காக விழுந்து போய் இப்ப என்ன ஆகி போச்சு? இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு சிம்பிளான விஷயம். மோசே போய் கேட்குற, ஆண்டவரே என்ன பண்றது ஆண்டவரே, இவங்க எல்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆகி நிற்கிறாங்க, என்ன பண்ணட்டும்? ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தின் கொப்புகளை ஒடித்தான். அதை கொண்டு போய் தண்ணீரில் போட்டான். தண்ணீர் மதுரமாய் மாறிடுச்சு. நல்லா கவனிங்க. அப்ப the water is already there, but it was bitterness. ரொம்ப கசப்பா இருக்குது, அவ்வளவுதான். ஆனா அந்த கசப்பை மாற்ற முடியும்னு நீங்க எப்ப நம்புறீங்களோ, இந்த கசப்பான அனுபவத்தை கர்த்தர் மாத்திடுவாரு அப்படின்னு எப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, இந்த கசப்பு ரொம்ப நாள் நீடிக்காது என்று நீங்கள் எப்பொழுது விசுவாசிக்கிறீர்களோ, அப்பொழுது கர்த்தர் அந்த கசப்பை நீக்க, மாறாவை மதுரமாய் மாற்ற, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் திசை திருப்ப, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்று ஏற்பாட்டை கர்த்தர் உங்களுக்காக செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த முறுமுறுப்பு அவ்வளவு மோசமானதுங்க. நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கவே கூடாது. இப்ப மிருக ஜீவன்கள் குடிக்குது, அதே தண்ணி தான், அதே இடத்துல கிடந்ததுதான், கசப்பான தண்ணி தான், கெட்டு போன தண்ணி தான். இப்ப நல்லா ஆயிடுச்சு. இப்ப நல்ல ஆக்க யாரால தான் முடியும்? ஆண்டவரால தான் முடியும். இதை நம்ம புரிந்து கொண்டால் நம்ம முறுமுறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல கவனிங்க. இப்ப இதுல நான் ஒரு சின்ன வெளிப்பாடை நான் சொல்றேன். கசப்பு வருகிறதா? 3 நாள் தான். நல்ல கவனிங்க. அதை நீங்க 30 நாளுக்கு கொண்டு போயிடாதீங்க. அதை 3 வருஷத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. அதை 300 வருஷத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. அது 3 தலைமுறைகளுக்கு கடத்திடாதீங்க. நீங்க அந்த கசப்பு, அந்த கடுமையான வேதனை, அந்த அந்த அனுபவம் வெறும் 3 நாள் தான். அதுக்கு மேல அது எக்ஸ்பைரி ஆயிரும். என்ன, கர்த்தர் அந்த மாறாவை மதுரமாய். இப்ப இந்த 3 நாள் நமக்கு the period of test, the time of test. ஆண்டவர் நமக்கு ஒரு பரீட்சையை கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நாம கவனமாய் அதை கையாள வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம், ஏதாவது ஒரு பகைமை, ஏதாவது ஒரு வார்த்தைகள், ஏதாவது ஒரு கஷ்டம், ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, வர்றதுதான். வராதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அதை எப்படி கையாளுறோம்? நீ இன்னும் உன் முகத்தை சொல்லிச்சுக்கிட்டு, இன்னும் உன் முகத்தை மாத்தாம, இன்னும் உன் முகத்தினுடைய காலம், இது ரொம்ப கஷ்டம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. நீ 10 வருஷமா முறுமுறுத்துட்டு ஒரே நாள்ல டக்குன்னு முகத்தை மாத்துட்டா nobody will understand. திடீர்னு முகத்தை மாத்தினா என்ன பண்ண மாட்டாங்க? புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் it will take long time. அதுக்கு டைம் கொடுக்கணும், அதுக்கு நம்ம அவகாசம் கொடுக்கணும். It will take long time to understand. அதை நம்ம புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அப்ப இந்த காரி தண்ணீருக்காக முறுமுறுத்த இந்த ஜனங்கள் மாறாவிலே இந்த கசப்பான அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில கசப்பு வரும், வேலையில கசப்பு வரும், சபைக்குள்ள கசப்பு வரும், இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள கசப்பு வரும், கணவன் மனைவிக்குள்ள கசப்பு வரும், பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கும் கசப்பு வரும், முதலாளிக்கும் கீழே வேலை பார்க்கிறவங்களுக்கு கசப்பு வரும். ஆனா இந்த கசப்பு 3 நாள் தான் என்பதை புரிந்து கொண்டு நாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார், இதை சரி செய்வார், அவர் இதை மதுரமாய் மாற்றுவார் என்று நாம் விசுவாசிப்போமே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். அவ்வளவுதான் மேட்டர், அவ்வளவுதான். முறுமுறுப்பு மாறிடும். முறுமுறுப்பை இருக்கக்கூடாது. முறுமுறுப்பை கர்த்தர் வெறுக்கிறார். எனக்கு அருமையான முறுமுறுப்புக்கு நீ இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க அவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் டீப்ரமோட் ஆகிட்டே இருந்தாங்க. அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் விஷயத்தை. எனக்கு அருமையானவர்களே, இந்த அற்புதங்கள் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் கசப்பு வரும்போது அதை யாரும் ஏற்றுக்கொள்ளுது? மருந்து கசப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கசப்பை நம்ம மனதார ஏற்றுக்கிட்டா தான் நமக்கு சுகமும் கிடைக்கும். மருந்து கசப்பாக இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன்னா அப்புறம் லைஃப் லாங் அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். எனக்கு அருமையானவர்களே, அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற முதல் காரியம் மாறா,
ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் வாசிங்க. எக்ஸோடஸ் எனக்கு அருமையானவர்களே, நிறைய பிள்ளைங்க கேட்குற ஒரு கேள்வி இதோட பொருந்தும். அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, நீ ஏன் பெத்தன்னு. அந்த கேள்வியும் இந்த கேள்வி ஒன்று. அந்த கேள்வியும் இந்த கேள்வியும் யாராவது அந்த வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா இப்போவே ஆண்டவர்கிட்ட இந்த செய்தி முடிகிறதுக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அம்மா கிட்ட வீட்டுக்கு போய், அம்மா என்னை மன்னிச்சிருமா, அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அம்மா கிட்ட ஒரு சின்ன ஜெபம் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அது ஒரு கேர்ஸ், ஒரு சாபம். அது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாது. ஏன் பெத்தம்மா நீன்னு அந்த கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. No one is the right to ask that question. எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவர்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா அது கர்த்தர் சொன்ன வார்த்தை. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றிக்கிட்டு வர்றாரு. இவங்க என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் கர்த்தர்கிட்ட முறுமுறுக்கிறாங்க. அருமையானவர்களே, இப்போ நல்ல கவனிங்க. இப்போ வனாந்தரத்திலே அவர்கள் மாரா என்கிற இடத்துல வந்ததை நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். இப்போ ரெண்டாவது அதே வனாந்தரத்திலே ரெவிதீம் என்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். நல்ல கவனிங்க, இதெல்லாம் there is a meaning it. ரெவிதீம் என்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்துல தண்ணீர் தாகமாக இருந்ததுனால மறுபடியும் கர்த்தரை முறுமுறுக்கிறார்கள். அப்படியே ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்பயாவது மனம் திரும்பணும். அவர் காட் இஸ் a God of second chance. ஆண்டவர் ஒரு முறைக்கு இன்னொரு முறை நமக்கு தருணத்தை, வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பயன்படுத்திக்கணும். we have to make it use of it. அதை நம்ம சரியாய் பயன்படுத்திக்கணும். நாம் மனம் போன போக்கில் முன்னாடி செஞ்ச தப்பவே திரும்ப செஞ்சோம்னா டோட்டலாக டேமேஜ் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அழுதாலும் வராது. நமக்கு உதவி செய்ய யாரும் முன் வர மாட்டாங்க. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்திலே அவர் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை, எங்களுக்கு தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகள்லாம் தாகத்தால் கிடக்கு, பிள்ளைகள்லாம் தாகத்தால் கிடக்கு, இப்படி நான் எங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த வனாந்தரத்திலே கொன்று ஓடுவதற்காகவா நீர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க? எப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறந்தார்கள். அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரு டெஸ்ட் வருது. இப்ப இது உண்மையான டெஸ்ட். முதல்ல கூட ஒரு 3 நாள் தண்ணி இல்லை, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் கூட இல்லை. அங்கிருந்து பரப்பிட்டு வர்றாங்க, மதுரமான தண்ணீரை குடிச்சவங்க இங்க வர்றாங்க, ரெவிதீம் பள்ளத்தாக்குக்கு வர்றாங்க. அந்த பாளையத்துக்கு வரும்போது தண்ணீர் இல்லை, மறுபடியும் சண்டை போடுறாங்க, மறுபடியும் முறுமுறுக்கிறார்கள். இப்ப அவர் சொல்றாரு, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? ஏன் ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்றீங்க? why you are quarreling with God? why you are testing God? கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்றத போய் விட்டுட்டு நாம கர்த்தரை என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? சோதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. சவுலு கையில் எல்லாத்தையும், புதிய ஏற்பாட்டில் சவுல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பத்திரத்தெல்லாம் கையெழுத்து வாங்கிக்கிட்டு யூத ஜனங்களை கொடுமைப்படுத்தணுன்ட்டு போறார். தமஸ்குவுக்கு போகிற வழியில் குதிரையில் போயிட்டு இருக்கார். போகும்போது திடீர்னு ஒரு ஒளி,
அடிச்சோடனே கீழே விழுந்துருச்சு. விழுந்தோடனே 2 கண்ணும் தெரியல. அவர் பார்க்குறாரு, அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல, முழிக்கிறாரு, நிதானம் இல்லை. ஆண்டவரே நீர் யார்? அப்பதான் அவர் சொல்றாரு, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? உனக்கு யாருக்கு காயம்படும்? முள்ளில் உதைச்சோம்னா யாருக்குங்க காயம்படும்? அப்ப ஆண்டவர் எப்படி அவனுக்கு உணர்த்துகிறார் பாருங்க. ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஒரே ஒரு ஸ்தானத்தை அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இப்ப இவங்க மனம் திரும்புற மாதிரிலாம் இல்லை, அதை கேட்கிற மாதிரிலாம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ற மாதிரிலாம் இல்லை, முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவரை இப்ப டெஸ்ட் பண்றாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நான் எப்ப உண்மை துன்பப்படுத்தினேன்? நம்ம ஆண்டவரை துன்பப்படுத்துறத ஒரு பெருசாவே என்ன செய்யறது இல்லை, அது நம்ம தாட்டுக்கே வர்றதில்லை. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை சோதிக்கிறீங்க? எனக்கு பின்னாடி வந்தவன்லாம் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு பின்னாடி படித்தவன்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் நல்ல வீடு வாசல் வாங்கிட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்குன்னு ஆண்டவரே. இப்போ நான் ஆண்டவராக இருந்தா ஒரு பதில் சொல்லுவேன், அப்பா அவன் நாளைக்கு சாக போகிறான்ப்பா, நீ நாளைக்கு அவன் சாக போகிறான்ப்பா, நீ ரெடியாப்பா? உனக்கும் தாரேன் எல்லாம், இன்னைக்கு நைட்டே எல்லாம் பார்த்துக்க, நாளைக்கு யூ வில் நோ மோர். அன்பானவர்களே, தேவன் அதன் காலங்களிலே அந்தந்த பிள்ளைகளுக்கு அதை இதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். பொறுமையாக இருக்கணும், அவசரப்படாது. ஆண்டவர் நிதானமா, ஆண்டவர் சொன்னாரு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் பி காம். ஆண்டவர் கரெக்டா நடத்துவார், உயர்த்துவார், அதிசயமா உன்னை கொண்டு போவார். அவர் கையில் நீ இருந்துட்டீங்கன்னா போதும், நீ கீழ்ப்படிஞ்சு இருந்துட்டா போதும், சொன்ன பேச்ச எல்லாத்துக்கும் தலையாட்டினா போதும், அவர் பார்த்துக்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துக்கு வந்த உடனே அவர்கள் பயங்கரமாய் முறுமுறுக்கிறார்கள். இப்ப அவனை கல்லெறிய பார்க்கிறார்கள், அவனை வேதனைப்படுத்த பார்க்கிறாங்க. பார்வோனும் மோசையும் ஓடி ஒளிஞ்சுக்கிற நிலைமை ஆயிப்போச்சு. இப்ப எனக்கு அருமையானவர்களே, 17வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. பரீட்சை பார்த்தது நிமித்தம் மாசா என்றும், எனக்கு அருமையானவர்களே, மாசா என்றால் பரீட்சை என்றும், மேரிவா என்றால் வாக்குவாதம் என்றும் பொருள். இப்ப இந்த இடத்துக்கு வாக்குவாதம் பண்ணி கர்த்தரை பரீட்சை பார்த்து இப்ப இந்த இடத்துல தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பொறுமை சகிக்க முடியல. ஆண்டவர் என்னடா பண்றது இவங்கள அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப மோசேட்ட சொல்றாரு, எப்பா உன்னுடைய நதியை அடிச்சதான அந்த கோலை எடுத்துக்கொண்டு நீ போய் இந்த கண்மலைக்கு போ, அந்த கண்மலையில நில்லு, அந்த கண்மலையை பார்த்து நீ என்ன செய்ய, அடி. அந்த கண்மலை நீ அடிச்ச உடனே உனக்கு தண்ணீர் புறப்பட்டு வரும், ஜனங்கள் தாகம் தீர்க்கப்படும். இப்ப நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. நாம வாக்குவாதம் எப்ப ஆண்டவர்கிட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப நம்ம கேட்டதை அவர் கொடுத்துருவார். இது என்னங்க ஆண்டவர் வித்தியாசமா இருக்கிறாரு? எப்ப நம்ம ஆர்கியூமெண்ட் பண்றோமோ அப்ப கொடுக்க கூடாது இல்லைங்க. அதுதானே ஒரு தகப்பன் இடத்துல உள்ள வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுது, சண்டை ஓடுது. அப்ப அந்த பெற்றோர் அந்த தகப்பனும் அந்த தாயும் இல்லை, நாங்கள் அதுக்கு உடன்பட மாட்டேன், அது செய்ய மாட்டேன், அப்படித்தான் சொல்லுவாங்க. நல்ல பெற்றோர்கள் அப்படித்தான் செய்வாங்க, பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல வித்தியாசமா பண்றாரு. அவங்க கேட்டதை கொடுத்துரு. தண்ணி தானே வேணும், அது தானே முறுமுறுத்தாங்க, அதனால தானே உன்னை கல்லெறிய பார்க்குறாங்க, இந்தா தண்ணி கொடு, இந்த கண்மலை அடி, தண்ணி புறப்பட்டு வரும். எனக்கு அருமையானவர்களே, தண்ணீர் புறப்பட்டு வந்தது, தாகம் தீர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் ஒரு லேசாய் முடிந்தது போல தெரியுது நமக்கு. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இதனுடைய ஆழம் என்ன தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்ததையும் வாக்குவாதம் பண்ணினதையும் ஆண்டவர் அப்படியே மனசுல வச்சு காயமாயிடுச்சு. அவருக்கு காயமாயிடுச்சு. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தேனப்பா,
உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தேனே, இந்த சந்தர்ப்பத்தை நீ நழுவ விட்டுட்டியே. உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தோம், ஏற்கனவே உனக்கு இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறேன், அடையாளங்களை செய்திருக்கிறேன், நன்மைகளை செய்திருக்கிறேன், உன்னை காப்பாற்றி இருக்கிறேன், உன்னை 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இத்தனையும் நீ மறந்து போய் இப்ப மறுபடியும் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறியே. உனக்கு தண்ணி தானே பிரச்சனை, இந்த தண்ணி வாங்கிக்க. எனக்கு அருமையானவர்களே, இவர்களுக்கு தெரியல எந்த பதில ஆண்டவட்ட வாக்குவாதம் பண்ணி வாங்கினாங்களோ, எந்த பதில கர்த்தருடைய பரீட்சை பார்த்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, அதுவே அவர்களுக்கு ஆபத்தாக மாறும் என்று அவர்களுக்கு தெரியாம போச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். அப்ப இந்த முறுமுறுப்பு ஒரு கால வெற்றியை நோக்கி நம்மளை பயணிக்காது. முறுமுறுப்பு என்பது ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு போய் நம்மளை சேர்க்காது. முறுமுறுப்பு என்பது வெற்றியை நோக்கி நம்மளை பயணிக்க செய்ய இயலாது. அது தோல்வியை தான் முடியும், அது தோல்வியை தான் தழுவும். அது இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஒருவேளை தாகம் தீர்க்கப்பட்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு 6 மாசம் தண்ணி இருந்தா போதுங்களா? அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் தேவை. தண்ணீர் வாழ்நாள் முழுவதும் தேவை. இன்னொன்று மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் மாத்திரமல்ல, அடுத்த சந்ததிகளாய் இந்த உலகம் முடியும் வரைக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் நான் முறுமுறுக்காதபடிக்கு இருக்கணும். இந்த முறுமுறுப்பு எனக்குள்ள வந்துடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல வீட்டில் போய் வாட்சி பாருங்க, 17ஆவது அதிகாரத்தை யாத்திராகம புஸ்தகம். ஆண்டவர் மோசேட்ட சொல்லும்போது, நீ எந்த கோலை எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. ஹலோ, யாராவது சொல்ல முடியுமா? உன் கையில் உள்ள கோல் தான், ஆனா அது ஒரு சில விஷயத்தை மென்ஷன் பண்றாரு. நல்ல கவனிங்க, 5வது வசனத்தை படிங்க. நோக்கி அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. நீ அந்த நதியை அடித்த கோலை, வாவ், வாட் a glorious thing. சரி, அப்படியே லெட்ஸ் கோ பேக் டு பார்வோன், எகிப்துக்கு போவோம். இந்த நதியை, இந்த கோலால அந்த நதி அடிச்சப்ப நதி என்னவாச்சு? எகிப்துல அந்த தண்ணீரை குடிக்க முடியாம என்ன பண்ணாங்க? எனக்கு அருமையானவர்களே, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? வாதை. இட்ஸ் கால்டு பிளேக். அருமையானவர்களே, இப்பவும் அதே கோலை எடுத்துட்டு போய் கர்த்தர் அந்த கண்மலை அடிக்க சொல்றார். அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவை அடிக்க சொல்றார். இப்ப அதுலேருந்து புறப்பட்டு வர்றது எதுவாக தான் இருக்கணும். ஹலோ, அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்ம இந்த ஒரு முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு, இந்த முறுமுறுப்பு நம்மளை ஒரு அவமான சின்னமாக மாற்றிவிடும், ஒரு மிக மோசமான முன்னுதாரணமாக்கிவிடும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்ப அந்த தண்ணீர் இவர்களை தாகம் முதல்ல மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். அந்த தண்ணீர் அவர்களுக்கு உண்மையாகவே தாகத்தை தீர்த்தது, ஏன்னா மன்னிச்சாரு. இப்ப பரீட்சை பார்த்து வாக்குவாதம் பண்ணி அவர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, they received the water from the stone by quarreling with God. அவர்கள் வாக்குவாதம் பண்ணி அதை பெற்றிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, வாக்குவாதத்தில் நீங்க ஜெயிச்சு பெற்றுக்கொண்ட எதுவும் உங்களுக்கான வெற்றி அல்ல. நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணி நீங்கள் பெற்ற ஜெயம் ஒரு பெரிய வெற்றியாக இருந்துவிட முடியாது. According to the word of God.
எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனை பரீட்சை பார்த்து ஆண்டவரை சோதிச்சு, இந்த ஆண்டவர் இல்லையா, ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இல்லையா, என்னை பார்க்கலையா, அவருக்கு கண் இல்லையா, அவருக்கு காது இல்லையா, என் சத்தத்தை அவர் கேட்க மாட்டாரா அப்படின்னு அவரை பரீட்சை பார்த்து நீ பெற்றுக் கொள்ளுகிற எதுவும் உனக்கு நிரந்தரமாக இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அது மிகவும் கடினமாக உனக்கு மாறிவிடும். அது உனக்கு ஆபத்தானதாக மாறிவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள், the people of Israel does not know the water came from the stone will affect the generation after generation. அவர்கள் சந்ததி சந்ததிகளாய் அவர்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு தேவைக்காக never quarrel with God. அற்பமான காரியத்துக்காக ஆண்டவர்ட்ட நீ வாக்குவாதம் பண்ணாத. சில பேர் இன்னும் அறியாமையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சாதான் நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆண்டவர் அதை செஞ்சாதான் நான் திருவிருந்து எடுப்பேன். போ, எடுக்காட்டி போ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனுடைய விளைவை நீ அனுபவிக்கும் போது உனக்கு காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க ஐயா, யாரும் இருக்க மாட்டாங்கம்மா. அது பரிதாபம் தான். ஆண்டவர்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணக்கூடாது. இஸ் a God. அவரை ஆண்டவர் மாதிரி ட்ரீட் பண்ணணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் ஆண்டவரை போல நம்ம கையாள வேண்டும். அவர் உலகத்தின் ரட்சகர். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் அப்படின்னா நாம் அவர் அடிமையை போல நடத்துவதா? இல்லைங்க. இஸ் a God of heaven. அவர் பரலோகத்தின் தேவனானவர். கோடான கோடி தூதர்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நம்முடைய ஆராதனையில் அவர் இருக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அவரை கொண்டாட வேணாமா? நம்ம அவரை கொண்டாடி மகிழ்ந்து ஆமென் ஆரவாரம் செய்து அவரை வரவேற்று அவரை புகழ்ந்து தள்ள வேணாமா? நம்ம முறுமுறுப்பு நம்மள்கிட்ட அது அவமான சின்னமாய் மாறிவிடும். கடைசியா உன்னை சொல்லி நான் முடிக்கிறேன், டைம்ல இதோட முடியல. நான் தண்ணிக்கு மட்டும்தான் வந்திருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு. பார்ப்போம் எவ்வளவு நாள் போகுதுன்னு. அப்ப இந்த இதோட முடியல. என்னாகம புஸ்தகத்துல 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கவலைப்படாதீங்க, கரெக்டா டைமுக்கு முடிச்சிடுவேன். 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ரெண்டாவது வசனத்திலிருந்து தண்ணீர் இல்லாதிருந்தது. கூட்டம் கூடினார்கள். எனக்கு அருமையானவர்களே, மூன்றாவதாக முதல்ல மாரா, ரெண்டாவது மாசா, மாசாவோட சேர்ந்து மேரிபா. மாரா என்றால் கசப்பு, மாசா என்றால் மேரிபா என்றால் வாக்குவாதம், குவாரலிங், ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போ இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க. அதே வனாந்தரம் தான். காதேசிலே பாளையம் இறங்குகிறார்கள். முதல்ல ரெவிதீமிலே பாளையம் இறங்குனாங்க, இப்போ காதேசிலே பாளையம் இறங்குறாங்க. இப்போ காதேசிலே மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. த தேர்ட் டைம். நல்ல கவனிங்க, நான் சொன்னேன்லப்பா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீ அமைதியாக இருந்தீங்கன்னா அதுவே சரியாயிடும். நீயும் கொந்தளிச்சு உன் குடும்பத்தையும் கொந்தளிக்க விட்டு, உன் பிள்ளைகள் எல்லாம் எழுப்பி விட்டு, எண்ணெயும் போட்டு கசக்கி எல்லாத்தையும் ஒரு உழுக்கி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எதுக்குடா நம்ம சண்டை போட்டோம், எதுக்குடா பண்ணோம், அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க, நம்ம சமாதானத்தை இழந்து தவிப்போம். இப்படி நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். எப்படி நம்ம சமாதானத்தை திருடிட்டு போயிடுவாங்க, நம்ம சமாதானத்தை இழந்துருவோம். எப்படி
பிரச்சனைன்ட்டு வந்து ஆமாம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுறது. அன்பானவர்களே, இப்போ இதோட முடியல. இப்போ 3வது ஒரு இடத்துக்கு வர்றாங்க காதேஷில். இப்போ அங்கே வந்து தண்ணி இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க. இந்த வாக்குவாதம் பண்ணும்போது சில விஷயங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பதிவு செய்கிறார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பதிவு பண்ணாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? மறுபடியும் வாசிமா, 2வது வசனத்திலிருந்து வாசிச்சாங்க. இல்லாதிருந்தது. எல்லாம் நல்ல கவனிங்க. the word of God நல்ல லிசன் பண்ணுங்க, அதை பாருங்க. என்ன பண்ணாங்களா? இந்த கூட்டம் கூடுறதுக்கு பாருங்க, இந்த சர்ச்சுக்குள்ளே ஆள் சேர்ப்பாங்க. மெஜாரிட்டி எப்படி ஓவர்டேக் பண்ணலாம், எப்படி போட்டு தள்ளலாம். மெஜாரிட்டிஸ், எனக்கு அருமையானவர்களே, மெஜாரிட்டிஸ் அப்படியே பிடிச்சி அது ஒரு வைரஸ் மாதிரி அது என்ன பண்ணும்? ஆமாம், அப்படியே அட்டாக் பண்ணி இப்போ வந்து ஃபோன் வேறு கையில் இருக்கா நம்மள்கிட்ட. யார்கிட்டனாலும் என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியவா போகுது, பேசினா தெரியவா போகுது. அப்படியே பேசி ஆள் சேர்த்து கூட்டம் கூட்டினார்கள். ஏற்கனவே இதோட முடியல, தொடர்ந்து வாசிமா. வாக்குவாதம் பண்ணி இந்த வார்த்தை கவனிங்க. எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில். இதை யாராவது சொல்ல முடியுமா? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? வாட் தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன்? என்ன சொல்ல வர்றாங்க அவங்க? ஏப்பா, ஏற்கனவே இப்படித்தான் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதம். ஏன்னா மிரியாம் செத்து போயிட்டான். மிரியாம் செத்துட்டா. என்ன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? இவங்க மிரியாம் சாவரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் எழும்பிச்சு. அந்த கூட்டம் கோராகின் கூட்டம். அந்த கூட்டம் எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் செயல்பட்டபடினாலே மோசே ஜெபம் பண்றாரு. பூமி தன் வாயை பிளந்து அந்த கூட்டத்தை விழுங்கி போட்டது. அப்படி எங்க சகோதரர்கள் செத்து போனாங்களே. வாசிங்க தொடர்ந்து. புரியுதுங்களா? ஏற்கனவே கூட்டம் கூடி ஒரு கூட்டமே என்ன பண்ணிடுச்சு? செத்து போச்சு. இப்போ தண்ணீருக்காக நாங்கள் கூட்டம் கூடி இருக்கிறோம். இப்போ தண்ணி இல்லாத குடத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கியே, நாங்களும் அந்த கூட்டத்தோடையே சேர்ந்து செத்து போயிருந்தால். அன்பானவர்களே, உங்களை திருத்தவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, வணங்கா. நம்ம யாருங்க? வணங்குற கழுத்து உள்ளவங்களா? வணங்குற கழுத்து உள்ளவங்க கை தூங்க பார்க்கலாம். அந்த நல்லவங்க. உண்மை நிலவரம் தான். நோ காம்ப்ரமைஸ். அருமையானவர்களே, அப்ப இவங்க என்ன பதிவு பண்றாங்க பாருங்க. இவங்க சொல்ற வார்த்தைகள், எங்க சகோதரர்கள் எல்லாரும் மாண்டு பூமி. ஏன்னா கண்ணு கூட பார்த்தா என்னடா அது பூமி தலை பறக்குது, எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. கூட்டமே உள்ள போகுது. ஒரு கோராகின் கூட்டமே உள்ள போயிடுச்சு பூமிக்குள்ள. அது உள்ள போனோடனே பூமி மூடிடுச்சு. என்னமோ கதவை திறந்து மூடுற மாதிரி. ஏன்னா ஒரு பெரிய திரள் கூட்டமே மூடிடுச்சே. செத்துட்டாங்கப்பா. ஆமையா, சாவறதுக்காக தான் கர்த்தர் பூமியை பிளந்தார். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. நான் சொன்னல்லவா, எப்பையெல்லாம் முறுமுறுப்பினுடைய அடுத்த செயல்பாடு கூட்டம் போடுறது. நினைக்கலாம் அழிச்சிடலாம், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம், சின்ன பண்ணமாக்கிடலாம். குண்டுமணி அளவு குண்டு ஊசியினுடைய முனையை கூட சரி பண்ண முடியாது. ஆனால் யாரெல்லாம் எழும்பணுமோ அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவார். அன்பானவர்களே, பைபிள் அதை சொல்லுது. நான் யாரையும் மிரட்டல, நான் யாரையும் அச்சுறுத்தலை. வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்போ இந்த இடத்துல நல்ல கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, கோபப்படுறாங்க. இப்போ என்னன்னா பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. எதை ஞாபகம் வச்சுக்கணும்? அற்புதத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அற்புதமெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. எது ஞாபகத்துக்கு வரும்? நமக்கு நடந்த மோசமான அனுபவங்கள். எப்படி?
மோசமான அனுபவங்கள். கர்த்தர், நான் ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் இருந்தேன், எனக்கு பிள்ளை கொடுத்தார். அந்தெல்லாம் கொஞ்ச நாள் தான் சாட்சியாக வரும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நெகட்டிவாக நடந்துச்சோ அதை தான் சாட்சியாக வரும். அதுதான் சாட்சியாக சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இப்போ அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. மோசேக்கு பயங்கர கோவம், டென்ஷன் ஆகுறாரு. ஆரோன் டென்ஷன் ஆகுறாரு. என்னங்க இப்படி பண்ணுறாங்க இந்த ஜனங்களை, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் ஒரு சுவாரஸ்யத்தை கவனிச்சிங்கன்னா, இவங்களும் மாறா என்கிற இடத்துல தண்ணீர் இல்லாம கசப்பான இடத்துல வந்தபோது அவர்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் இருந்தது. ஆனால் மோசேயும் ஆரோனும் முறுமுறுக்கவில்லை. மாசாவுக்கும் மேரிபாவுக்கும் வந்தார்கள், அங்கேயும் தண்ணீர் இல்லாதிருந்தது. மோசேயும் ஆரோனும் முறுமுறுக்கவில்லை. இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, காதேசிலே மேரிபா என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்கேயும் மோசேயும் ஆரோனும் முறுமுறுக்கவில்லை. ஆனால் யார் முறுமுறுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கா? கண்டினியூ ஆகிட்டே இருக்குது தண்ணீருக்காக. இப்போ அந்த முறுமுறுப்பு எந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னா, பயங்கர வாக்குவாதம். அவங்களோட பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் நீ என்ன பண்ணு, அந்த கோலை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போப்பா. இப்போ மோசேக்கு பயங்கர கோபம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ கோலை எடுத்துகிட்டு போய் நீ அங்கே போ, நீ போய் கண்மலையை பார்த்து, முதல்ல என்ன சொன்னாரு, கண்மலை அடினாரு. இப்போ என்ன சொல்றாரு, பேசினாலே போதும், இவங்க பிரச்சனை தீர்த்துரும். ஆண்டவர் பேசினா போதும், கண்மலையை பார்த்து பேசு. ஓப்பன் யுவர் மவுத் டுவர்ட்ஸ் த ராக். நீ அந்த கண்மலையை பார்த்து பேசு, அது போதும். ஆனால் இவங்க என்ன திரும்ப பண்ணிட்டாங்க, கண்மலையை பார்த்து பேசுறதுக்கு பதிலாக அவங்க டென்ஷன் ஆக்குனதுல இவங்க கோபப்பட்டு, உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கு, நொங்கு திருடினவன் ஒருத்தன் அருமையானவர்களே, நமக்கு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா என்னன்னு போய் பார்க்க போனோம் பாருங்க, நம்மளை பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இங்கேயும் அப்படித்தான் நடக்குது. முறுமுறுத்தவங்க அவங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, மோசையை பார்த்து, மோசையே தண்ணி புறப்பட்டு வந்துருச்சு, கண்மலை அடிச்ச உடனே டென்ஷன் ஆக்கி அடிச்ச உடனே தண்ணி வந்துருச்சு, தண்ணி எல்லாம் தாகம் தீர்க்கப்பட்டது, எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் மோசைகிட்ட பேசுறாரு, மோசே எல்லாரும் மத்தியிலையும் நீ என்னை அவமானப்படுத்திட்ட, நீ விசுவாசத்தை காண்பிக்கவில்லை, நீ நல்ல வார்த்தையை பேசல, நீ பேசத்தானே சொன்னேன், உன்னை அடிக்க சொன்னா நீ அடிச்சிட்ட. ஆகையினால நீ என்ன பண்ண மாட்ட, நீயும் ஆரோனும் நான் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள். ஏங்க, தப்பு செஞ்சவன் ஒருத்தன், தண்டனை வாங்குற ஒருத்தன். நாங்க சீன் மனாந்தரத்தில் மாறாவில் பிரச்சனை பண்ணவங்க அவங்க, மாசாவிலையும் மேரிபாவிலையும் பரீட்சை பார்த்து வாக்குவாதம் பண்ணினவங்க அவங்க. இப்ப இந்த இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணி மேரிபாவின் இடத்துல இந்த காதேசிலே பிரச்சனை பண்ணவங்களை இவங்க. நான் கோபத்தில் அடிச்சது தப்பா? ஆண்டவர் அதோட முடிக்கல. அப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க. நீங்க வீட்டில் போய் அந்த அதிகாரம்லாம் பார்த்தா தான் தெரியும். என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்க இருக்கிற ஒருத்தனும் கானானுக்குள்ள நீ என்ன போறங்கிறது நானே சொல்றேன். இனி ஜென்மத்துக்கு கானானுக்கு சம்பந்தம் இல்லை, போ. எனக்கு அருமையான இப்ப முறுமுறுப்பு எங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்ப ஆசாரியனையும் அந்த தலைவனாகிய இந்த மோசையையும் கானானுக்குள்ள பிரவேசிக்க விடல. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும், இந்த சந்ததியில இவங்க யாரும், அருமையானவர்களே, இந்த குரூப்ல பிள்ளைகளை தவிர
யோசுவாவும் காலேபும் 2 பேரும் மட்டும்தான் கானானுக்குள்ள என்ன செய்கிறாங்க, கால் எடுத்து வைக்கிறாங்க. மற்ற யாரும் எடுத்து வைக்கல. இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். கசப்பு வரும், பரீட்சை பார்க்கக்கூடிய நிலை கூட வரும், வாக்குவாதம் பண்ணுகிற சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் இதில் ஒன்று கூட நான் ரியாக்ட் பண்ணாமல் தேவனுக்காக நான் பொறுமையோடு காத்திருப்பேனே ஆனால் மாறாவை மதுரமாய் மாற்றி கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி எனக்கு தாகம் தீர்ப்பது மாத்திரம் அல்ல, என் பிரச்சனைகளையும் என் எதிர்காலத்தையும் என் சந்ததியையும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண இடத்திலே கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமில்லவராயிருக்கிறார். Glory to God. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். அப்படியே எழுந்து நிற்போம். Let us all stand to our feet in this morning for the word of God. நாம் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவர் நல்லவர், மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றுகிறவர். ஓ, பரீட்சை பார்க்கிற சூழ்நிலை வேணாம். முறுமுறுப்பை அவாய்ட் பண்ணுங்க. முறுமுறுப்பை நீங்க அருவருக்கணும். முறுமுறுப்பை நீங்க அகற்றி போடுங்க. முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்க வேணாம். முறுமுறுப்பான காரியங்களை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து அகற்றி போடும்படி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. Let's all pray together with one mind and one accord. ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர். உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவே இரண்டாக பிளந்து உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறவர், கரையேற பண்ணுகிறவர். உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு காக்கிற தேவன் ஒருவர் உண்டு. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையிலே வாய்களை திறந்து pray to God. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நல்ல கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. முறுமுறுப்பு வேணாண்டவரேன்னு சொல்லுங்க. முறுமுறுப்பு எனக்கு வேணாண்டவரே, முறுமுறுப்பை தவிர்க்க உதவி செய்யும் என்று ஆண்டவர்ட்ட கேளுங்க. முறுமுறுப்பை அகற்ற 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 முறுமுறுப்பு இல்லாமல் போக போக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவன். நல்ல வாயிலை திறந்து அந்நிய பாஷையிலே பேசி அபிஷேகத்தில் நிறைந்து glory to God, give God the glory, give God the glory, give God the praise of God. ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, இது எங்களால் உண்டானது அல்ல, நீர் எங்களை நடத்தினீர். We should never forget the miracle of God. We should never forget the miracle of God. அற்புதத்தை ஒரு காலம் நாங்கள் மறக்க கூடாது. ஆண்டவரே, அற்புதத்தை நினைவு கூற, அதிசயங்களை நினைவு கூற, இல்லாமையை குறித்து, இயலாமையை குறித்து, வறுமையை குறித்து, தரித்திரத்தை குறித்து, கஷ்டத்தை குறித்து நாங்கள் முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரே, கர்த்தரைகளை நடத்த வல்லமையுள்ளவர். 3 நாள்ல பிரச்சனையை சால்வ் பண்ண அவரால் முடியும். 3 நிமிஷத்தில் அவரால் முடியும். 3 மணி நேரத்தில் அவர் பிரச்சனையை மாற்ற முடியும். ஒரே ஒரு கொப்பை உடைச்சு போட்ட உடனே அவ்வளவு பெரிய தண்ணீர், அந்த நதியை, அவர் அந்த குளத்தை, அந்த ஏரியை அவர் மதுரமாய் மாற்ற முடியுமானால் everything is possible with God. Glory to God. ஜெபம் பண்ணுவோமா? பாதை
ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். யோபுக்கு சோதனை வந்த பொழுது தன்னுடைய நாவினால் கூட அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த காதேசிலே நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஏதோம் நாட்டு வழியா கடந்து போகணும், அதுக்கு அனுமதி கொடுக்கல. நிருபங்களை எழுதி அனுப்புறாரு மோசே, ஆனா ஏதோம் நாட்டுக்குள்ள அவன் விடமாட்டேன்னு சொல்லிட்டான். பின்பதாக பக்கத்திலே ஓர் என்னும் மலைக்கு அவங்க போய் தஞ்சம் அடைகிறாங்க. அப்பயும் அவரு சொல்றாரு, உங்க தேசத்து ஓரத்துல நான் போறேன், தண்ணிய குடிக்க மாட்டோம், உணவை சாப்பிட மாட்டோம், இதெல்லாம் கண்டிஷன் அப்ளை பண்ணி சொல்றாரு. ஆனாலும் ஏதோம் ராஜா வழி விடல. பின்னாலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் மறந்து தற்காலிகமான இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்காக தேவனுடைய நன்மைகளை மறந்து முறுமுறுத்து எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை இழந்து தவிக்கிறவர்களாய், தேவையில்லாத அலைச்சல்களையும் தேவையில்லாத பாரங்களையும் நாம் வாங்கிக் கொள்ளுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் நமக்கு தெரிந்து, நினைவுக்கு தெரிந்து நாம் முறுமுறுத்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனிமேல் நான் முறுமுறுக்க மாட்டேன் என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, வாக்கு பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவரே அப்பா, எனக்கு கொடுத்த போதகருக்கு முன்பதாக நான் முறுமுறுக்க மாட்டேன், என்னுடைய சபைக்கு நான் முறுமுறுக்க மாட்டேன், என் தேவனுக்கு முன்பதாக நான் முறுமுறுக்க மாட்டேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரிடத்துல. நம்ம ஒப்பு கொடுக்கிறதுல தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் நினைத்தால் கூட அது பாவம் தான். அந்த இருதயத்தில் நினைத்ததினாலதான் ஒரு தூதன் விழுந்து போய் இவ்வளவு கர்த்தருக்கு எதிராக இந்த உலகத்திலே தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு சிறிய ஒரு முறுமுறுப்பாய் இருந்தாலும் அது தவறுதான். ஒரு பெரிய முறுமுறுப்பாய் இருந்தாலும் அது தவறுதான். அது கர்த்தருக்கு விரோதமான வாக்குவாதம் தான். அது கர்த்தரை பரீட்சை பார்க்கிற ஒரு காரியம் தான் என்பதை ஆழ் மனதிலே வைத்துக் கொள்ளுவோம். ஆமென். ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த பரிசுத்த நாள் காலை வேளையில எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த முறுமுறுப்பை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எந்தெந்த இடத்திலெல்லாம், எந்தெந்த காரியத்திலெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முறுமுறுத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் நினைவுபடுத்தி, எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, எங்க வாழ்க்கையினுடைய அத்தியாயத்திலிருந்து நாங்கள் அதை எடுத்து போட நாங்கள் இப்பொழுதே உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். அதை எடுத்து போடுங்க அப்பா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு அகற்றினார் என்ற அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே அடிபணிந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை கொடுத்த உம்முடைய மகனை வல்லமையுள்ள கரத்திலே எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதே போல எத்தனையோ வார்த்தைகள் தேவன் நேரடியாக பேசுகிற இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடைக்காத ஜனங்களுக்கு, ஆண்டவரே அப்பா, சத்தியத்திலே வளருகிற சபைகளுக்கும், ஆண்டவரே விசுவாசிகளுக்கும், போதுகிறவர்களுக்கும் எங்கள் அடியாரை பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் வார்த்தையாகிய தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட நீர் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, சமாதானம், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்தும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.